நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. எல்லாரும் அப்படி இரண்டு கரத்தை உயர்த்தி, இந்த தேசத்திலே பெருகி வருகிற ஒரு வியாதி, கேன்சர், பிளட் கேன்சர், ஃபோன் கேன்சர் ரொம்ப அதிகரித்திருக்கிறது. சிறுபிள்ளைகளுக்கு பிளட் கேன்சர், போன் கேன்சர், பெரியவர்களுக்கு கேன்சர். இதெல்லாம் எதில் வருதுன்னா, சாப்பிடுகிற இந்த சாப்பாட்டில் அதிகமாக வருகிற சொல்லி ஒரு ஆய்வு வருது. எல்லாரும் இரண்டு கரத்தை உயர்த்தி அப்பான்னு சொல்லி கூப்பிட்டு 2 நிமிடம் எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு கேன்சரோ, பிளட் கேன்சரோ, போன் கேன்சரோ எதுவுமே தொட்டி விடக்கூடாதப்பா, எதுவுமே அணுகிவிடக்கூடாதப்பா. ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும், உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லாம் 2 நிமிடம் அப்பாடு சொல்லி கூப்பிடுங்கப்பா. அபய குரலிட்டு அப்பாடு சொல்லி கூப்பிடுங்க ஆண்டவரே. யாருக்கு எந்த தீங்கு வரக்கூடாது ஆண்டவரே, யாருக்கு எந்த ஆபத்து வரக்கூடாதப்பா. குறிப்பாக சின்ன பிள்ளைகளுக்கு அதிகமான பிளட் கேன்சர், போன் கேன்சர் ஆண்டவரே வரக்கூடாது ஆண்டவரே. பாதுகாத்துக்கொள்ளுங்க அப்பான்னு சொல்லிக்கிட்டு 2 கரத்தை உயர்த்தி இன்னும் அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க பாப்பா. பாதுகாத்துக்கிடுங்க அப்பான்னு சொல்லி கேட்கிறாப்பா, பாதுகாத்துக்கிடுங்கப்பான்னு சொல்லி கேட்கிறேன். இயேசுவே இறங்கும் ஆண்டவரே, இயேசப்பா இறங்கும் ஆண்டவரே, இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. சபையாராக நாங்கள் சேர்ந்து செபித்திருக்கிறோம். எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருவருக்கு கூட இந்த கொடிய வியாதிகள் அணுகிவிடக் கூடாது, அணுகிவிடக் கூடாது, அணுகிவிடக் கூடாதப்பா. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு 2வது ஆராதனை முடிந்ததுக்கு பிறகு நம்முடைய ஒவ்வொரு வருஷங்களும் நமக்கு இந்த உதவும் கரங்கள் மூலமாக அநேக உதவிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்மஸ் மாத்திரமல்ல, பல நேரங்களிலும் இந்த உதவும் கரங்கள் மூலமாக நாம் செய்கிறோம். அது மூலமாக வருகிற ஞாயிற்றுக்கிழமை 2வது ஆராதனை முடிந்து இந்த உதவும் கரங்களின் மூலமாக மிகவும் தாழ்ந்த மக்கள், அதாவது தாழ்ந்த மக்கள் இல்லை, மிகவும் வறுமைக்குள் இருக்கின்ற நம்முடைய பிள்ளைகளுக்கு குறைந்தது ஒரு 100 பேருக்காவது உதவி செய்யணும்னு என் மனசு வாஞ்சிக்குது. 100 பேருக்காவது கொடுக்கிற உதவி குறைந்தது ஒரு 2000 ரூபாவது ஒரு குடும்பத்துக்கு சேரணும்னு என் மனசு விரும்புது. கொடுப்பது அப்படிதான், இப்போ எல்லா நாட்களும் அப்படித்தான் கொடுப்பது. அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களுடைய ஒருவேளை நீங்கள் இருக்கலாம், ஒரு குடும்பமாக நீங்கள் இந்த பண்டிகை கொண்டாடும் பொழுது நீங்கள் கொண்டாடலாம், நல்லா கொண்டாடுங்க. ஆனாலும் நீங்கள் வசதி படைத்தவர்கள், முடிந்தவர்கள் இந்த உதவும் கரங்களுக்கு உங்களுடைய கரங்களை நீட்டுங்கள். வருகிற வெள்ளிக்கிழமை அன்று தம்முடைய பிள்ளைகள் வருகிற திங்ஸ்கிழமை வெள்ளிக்கிழமை பொருட்களை வாங்கி ஞாயிற்றுக்கிழமை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். அதோடு கூட உங்களுக்கு அறிமுகமானவர்கள் உங்கள் அருகாமையில் வீடுகள் இருக்கலாம். இதை ரொம்ப கஷ்டப்படக்கூடியவர்கள் இருந்தால் அறிவில் போதுக அந்த உதவும் கரங்கள் தம்பி, அந்த கரங்களில் இருக்கிற தம்பி ராஜேஷ் பாபு அவங்களுடைய தலைமையில் இருக்கிறது, அவங்களை அறிமுகப்படுத்தலாம், எங்களோடு பார்க்கலாம். எவ்வளோ தூரம் உங்களால் உதவி செய்ய முடியுமோ நீங்கள் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. கைகளை உயர்த்தி சொல்லுவோம் அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் அல்லேலூயா. நமக்கு இந்த பழைய வருட புதிய வருட ஆராதனை நமக்கு 31 1ஆம் தேதி நடைபெறுகிறது. 2ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரையிலும்
நம்முடைய ஆரம்பமாக ஒரு ஆசீர்வாத கூடுகை நம்முடைய மைதானத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் நம்மளுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் அதிகமாக ஜெபிக்கணும். அதோடு கூட நீங்கள் முடிந்தவர்கள் இந்த மைதானத்தில் வந்து இந்த வருஷம் முடிவுக்குள்ளால் இல்லை சபைக்குள்ளாது இந்த வருடம் முடிவுக்குள்ளால் 1 மணிக்கூறாவது வந்து நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை தாழ்மையாக கேட்குறேன். வாலிப தகப்பனார், தாய்மார், வாலிப பிள்ளைகள், வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் அல்லது குடும்பமாக வந்து நீங்கள் ஜெபித்தாலும் மிகுந்த ஒரு மேன்மையாக இருக்கும். கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்துவாராக. ஒரு லட்சம் அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம் அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம். எல்லாரும் ஒரு நிமிடம் இந்த பழைய வருட புதிய வருட ஆராதனைக்கும் அதோடு கூட இந்த ஆசீர்வாத கூடுகைக்கு குறைந்தபட்சம் நமக்கு தேவை ஒரு 15 லட்சம் ரூபாய் வரையும் தேவைப்படும். தேவன் அவைகளை சந்திக்கும்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாபா. அல்லேலூயா. தேவைகளை கர்த்தர் சந்தித்து வருகிற ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஊற்றுவீராக என்று உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் ஓசியா 1052 பக்கத்தில் இருக்கிறது. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம். இன்னைக்கு ஓசியாவில் இருந்து தான் நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு நான் பேசுகிறேன். ஓசியா 4ஆம் அதிகாரம் அதில் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். அவ்வளவாய் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். போதும். எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் பாவம் செய்தார்கள். கவனமாய் கேளுங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவாய் பெருகிக் கொண்டிருந்தார்களோ அதற்கு ஏற்றபடி பாவத்தை குறைக்காதபடி பாவத்தை பெருக்கிக் கொண்டிருந்தார்களாம். பாவத்தை பெருக்கிக் கொண்டிருந்தார்களாம். அந்த பாவங்கள் பெருக பெருக அவங்க நினைச்சாங்க, நல்லா தானே இருக்கிறேன், பாவம் செய்தாலும் நல்லா தானே இருக்கிறேன், அக்கிரமங்கள் செய்தாலும் நல்லா தானே இருக்கிறேன் என்று சொல்லி இப்படியே அவங்களுடைய வாழ்க்கை என்ன செய்ய நினைவுல ஓடிக்கொண்டே இருந்ததாம். அவர்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் கர்த்தருக்கு விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்ய ஆரம்பித்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாவம் செய்ய ஆரம்பித்த வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருக்கு நமக்கு ஒரு இடைவெளி வருவதற்கு, தேவனுக்கு நமக்குள்ள உறவு தூரமாவதற்கு, ஆண்டவருக்கும் ஆண்டோடைய பிள்ளைகளை தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே தேவ சத்தம் கேட்காமல் போகிறதற்கான சில காரணங்கள் என்ன என்று நான் வேதத்திலே நாம் அதிகமாக ஆராய்ந்து பார்த்தால் என்ன நடக்கு சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவாய் பெருகி 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 ஆண்டோடைய சமூகத்தில் வந்தார்களோ அதற்கு ஏற்றபடி பாவங்களை செய்தார்கள், அக்கிரமங்களை செய்தார்கள், ஆண்டவருக்கு கோபத்தை மூட்டினார்கள், கர்த்தருக்கு கோபத்தை மூட்டினார்கள் என்று வேதம் இந்த வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் அவருடைய மகிமையை லட்சியாக மாற பண்ணுவேன். இப்படி செய்கிறார். அவங்கெல்லாம் நினைக்கிறேன் நல்லா தானே இருக்கிறேன், சந்தோஷமா தானே இருக்கிறேன் என்று சொல்லிக்கிட்டு உங்களுடைய மனசெல்லாம் இப்படிப்பட்ட எண்ணம் தான். ஆண்டு சொல்லி அவங்களுடைய மகிமை அவங்க நினைக்கிற காரியத்தை லட்சியாக நான் மாற பண்ணுவேன் என்று சொல்லிவிட்டார். எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவா எனக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள் என்று சொன்ன இந்த வார்த்தைக்கு முதலாவது அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் என்று நான் வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்த்தால் அதற்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள். என் ஜனங்கள் அநேக ஜனங்கள்
அறியாமையினால், அறிவில்லாமையினால், அறிவில்லாமையினால் சங்காரமாய் கொண்டிருக்கிறார்கள். அறிவில்லை, அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நான் உன்னை வெறுத்து விடுவேன். புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆசாரியனுக்கு ஒரு தனி மதிப்பு இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நீங்களும் நானும் தான் ஆசாரியர்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாய்க் கொண்டிருக்கிறார்கள். அநேக ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய நன்மையை இழந்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய நன்மையை பெறாதபடிக்கு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிலருடைய வாழ்க்கையில் உலக ஆசீர்வாதம் இருக்கிறது, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இல்லை. சிலருக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, உலக ஆசீர்வாதங்கள் இல்லை. இப்படிப்பட்ட நிலைமையிலே என் ஜனங்கள் அறிவில்லாமையில் சங்காரமாகிறார்கள். ஆகையால் என் ஆசாரியனாய் இராதபடி நான் அவனை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை பாருங்கள், தேவனுடைய வேதத்தை நீ மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வேதத்தை ஒரு மனிதன், ஒரு மனுஷி யார் படிக்க மறக்கிறார்களோ, இந்த வேதத்தை ஒரு மனுஷன் மனுஷி நேசிக்காமல், வாசிக்காமல், தியானிக்காமல், ஆராய்ந்து பார்க்காதபடிக்கு, இந்த வேதத்துக்கு முதலிடம் கொடுக்காதபடிக்கு, இந்த வேதத்திற்கு தேவனுடைய பிள்ளைகளே அந்த முக்கிய தத்துவத்தை கொடுக்காதபடிக்கு யாரெல்லாம் வாழுகிறார்களோ, எந்தெந்த கிறிஸ்தவன் இருக்கிறானோ, ஆண்டு சொல்கிறாரு, என் நீ வேதத்தை நீ மறந்தாய், நீ படிப்பதற்கு மறந்தாய், என் வேதத்தை நேசிக்க மறந்தாய், நீ வாசிக்க மறந்தாய், தியானிக்க மறந்தாய், நீ ஆராய்ந்து பார்ப்பதற்கு மறந்தாய். மறந்ததுனால நான் உனக்கு என்ன செய்வேன்? நான் உன் பிள்ளைகளை மறந்துடுவேன். நீ எதற்காக வாழுகிறாய்? பெற்றோர்களே, எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? நம்முடைய பிள்ளைகள் தேசத்திலே மேன்மையாக இருக்க வேண்டுமே, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமே என்றல்லவா நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகையால் நான் உன்னுடைய பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு தூரம் போவதற்கு முதல் சம்பவங்கள் என்ன என்று வேதத்திலே பார்த்தால், ஆண்டவருடைய வேதத்தை தான் மறந்தார்கள். வேதத்தை வாசிக்கவில்லை, வேதத்தை நேசிக்கவில்லை, வேதத்தை தியானிக்கவில்லை, வேதத்தை ஆராய்ந்து பார்க்கவில்லை. ஏதோ கடமைக்காக கிறிஸ்தவன் 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 என்று சொல்லி வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருக்கிறார்கள். ஓட்டிக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஜனமே, நீ என் வேதத்தை நீ மறந்து விட்டாய், நீ படிக்காவிட்டால் நான் உன்னுடைய பிள்ளைகளை மறந்து விடுவேனே. காரணம், நீ என் வேதம் நான் உனக்கு எழுதி கொடுத்தேன், அதை நீ மறந்து விட்டாய், நான் உன்னுடைய பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. 8ஆம் அதிகாரம். அது நான் சொல்ல போனால், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த காரியம் என்ன? ஒன்று, வேதத்தை மறந்தார்கள். இந்த வேதத்தை மறந்ததற்கு பிறகு அகங்காரமாய் நடந்தார்கள், ஆணவமாய் நடந்தார்கள். 3வது, அறிவியலுடைய பக்தி, தேவ பக்தியை வெறுத்து விட்டார்கள். 4வது, அவிசுவாசிகளோடு உலகத்தோடு ஐக்கியம் வைக்க ஆரம்பித்தார்கள். 5வது, வேசித்தனம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத வேசித்தனங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ண ஆரம்பித்தார்கள். 6வது, தேவனை விட்டு விலகி டோட்டல் பின்மாற்றம் மாறிவிட்டார்கள். 7வது, எந்த இடம் எகிப்திலிருந்து வந்தார்களோ அதே எகிப்துக்குள்ளே இஸ்ரவேல் போய்விட்டார்கள், அதே பாவத்துக்குள்ளே போய்விட்டார்கள் என்றுதான் இந்த ஓசியா
தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. கவனமாய் கேளுங்க. இங்கே வேதத்தை மறந்தார்கள், நானும் அவர்களை மறந்து விடுவேன் என்று சொல்லுகிறார். அந்த ஓசியா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? என் வேதத்துடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை என்னுடைய வேதத்துடைய மகத்துவத்தை நான் உங்களுக்கு எழுதி கொடுத்தேன். எல்லாருக்கும் எழுதி கொடுத்திருக்கிற இவங்க எல்லாம் அந்நிய காரியமாக எண்ணுகிறார்கள், அதை அற்பமாக எண்ணுகிறார்கள். ஏன் என்று சொன்னால் இந்த வேதத்தில் அதிசயம் இருக்கிறது, இந்த வேதத்தில் அற்புதம் இருக்கிறது, இந்த வேதத்தில் ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த வேதத்திலே தலைமுறை 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 தலைமுறையாக வாழ்வதற்கான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அவர் சொல்லுகிறார் சங்கீதம் 107:20 அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி தம்முடைய ஜனத்தை குணமாக்குகிறார், ஆபத்தில் தப்புவிக்கிறார், அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை மாமிசமாகியது, அது கிருபையினால் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது. அந்த வார்த்தை யார்? அது ஆண்டவராய் இயேசு. அந்த வார்த்தை மாமிசமாகியது, மனுஷரூபமாக இருந்தது. அருமையானவர்களே, மனுஷரூபமாக இந்த உலகத்திற்கு வந்து வேத சொல்ல அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அது நமக்குள் அவர் வாசம் பண்ணுகிறார் என்று யோவான் 1ஆம் அதிகாரத்திலே அந்த வார்த்தையை குறித்து பார்க்க முடிகிறது. அந்த வார்த்தை யார்? இயேசு. அவர் மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிற வார்த்தை. வேதம் சொல்லுகிறது, நான் என்னுடைய அந்த வசனத்தை படித்து பார்த்தால் அந்த சொல்லுகிறது 8ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே என்ன சொல்ல, என்னுடைய வேதத்துடைய மகத்துவத்தை அவர்களுக்கு எழுதி கொடுத்து அவர்களோ அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய ஜனமே, நம்முடைய ஜீவியத்திலே இந்த வேதத்தை யாரும் மறந்து விடாதீர்கள். இந்த வேதத்தை மறந்தால் மறக்கிறவனை கர்த்தர் மறந்து விடுவார். மறக்கிறவனை மறந்து விடுகிறது மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் மறந்து விடுவாராம். இந்த வேதத்தில் மகத்துவம் இருக்கிறது, இந்த வேதத்தில் ஆசீர்வாத நன்மையெல்லாம் இருக்கிறது, உன்னை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு சேர்ப்பதற்கான கிருபை இருக்கிறது. அதனாலே இந்த வேதத்தினுடைய அந்த மகத்துவத்தை நீ அந்நிய காரியமாய் எண்ணி விடாதபடிக்கு உன் பிள்ளைகளுக்கு உன்னுடைய ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று நீ விரும்பினால் நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? இந்த வேதத்தை முதலாவது நேசியுங்கள். நேசித்தால் தான் அந்த வேதத்தை வாசிக்க முடியும், வாசித்தால் தான் வசனத்தை தியானிக்க முடியும். நீங்க தியானித்தால் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி அதை ஆராய்ந்து பார்க்க முடியும். அதனாலே இந்த வேதத்தை கர்த்தருடைய பிள்ளையே நீ மறந்து விடாதே. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? ஏசாயா 5:13 நீங்கள் படித்து பார்த்தால் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். அறிவில்லாமையினால் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். அவர்களின் கனமுள்ளவர்கள் பட்டினியினால் தோய்ந்து போகிறார்கள். அவருடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் நாவறண்டு போகிறார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய ஜனமே, இன்னைக்கு என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். ஏன்? வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராய் இயேசுவுக்கு பசி உண்டாகிவிட்டது. அவர் மலையிலே ஏறுகிறார், சாத்தான் வருகிறான், வந்துவிட்டு சொல்லுகிறான், உமக்கு பசி வந்து விட்டதே, இந்த கல்லை அப்பமாக்குமே என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஆண்டு சொல்லுகிறார், அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் ஒரு மனுஷன் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. வசனத்தை வைத்து சாத்தானை ஜெயிக்கிறார், வசனத்தை வார்த்தை வைத்து ஜெபிக்கிறார்.
அந்த வார்த்தை தான் நம்மை விடுதலை செய்யும். வார்த்தை தான் நமக்கு ஜெயத்தை கொண்டு வரும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உப்பரியிலே கொண்டு போய் நீ தாழ குதியும், உன் தூதன் ஏந்துவாரே, அங்கே சொல்ல உன் தேவனாகிய கர்த்தரை நீ பரீட்சை பாராது இருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே. வசனத்தை வைத்து அவள் ஜெபிக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, நீ வசனத்தை வைத்து ஜெபிக்கும் பொழுது கிறிஸ்தவனுடைய மூச்செல்லாம் எங்கே இருக்கிறது? மூளையில் அல்ல, முழங்காலிலே இருக்கிறது. அது ஒரு முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற ஒரு மனுஷன், ஒரு மனுஷி, இங்க வேதம் சொல்லுகிறது, ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்கிறவன் ஜெபிக்க மாட்டான், ஜெபிக்க மாட்டான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த வேதத்தை தியானிக்கிறவன் ஜெபிப்பா, இந்த வேதத்தை வாசிக்கிறவன் ஜெபிப்பா. ஏதோ ஆண்டு சொன்னாரு, இந்த வேதத்தை வாசிக்காதனுடைய ஜெபம் அருவருப்பு. நீங்க ஜெபிக்கலாம், ஆனா வேதத்தை வாசிக்காதபடி ஜெபித்தால் உன் ஜெபம் அருவருப்பு தான். அதனாலே வேதம் சொல்லுகிறது, நீ வேதத்தை அதிகமாக தியானி. தானியேல் 12ஆம் அதிகாரம், தானியேல் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? தானியேல் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அதை நீங்கள் படித்து பார்த்தால் துரோகிகளாய் இருக்கிற பாருங்கள். தானியேல் 11:32 படியுங்கள். உடன்படிக்கைக்கு அநேக ஜனங்கள் துரோகிகளாய் இருக்கிறார்கள். துரோகிகளாய் இருக்கிறவர்களை இச்சகம் பேசக்கூடினாலே கள்ள மார்க்கத்தாராவா தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு, பாருங்கள், திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். தேவனை அறிந்தவர்கள் திடன் கொண்டு ஏற்றபடி செய்வார்களா? கைகளை உயர்த்தி ஒரு சொல்லுங்க, அல்லேலூயா. தேவனை அறிந்தவர்கள் திடன் கொண்டு ஏற்றபடி செய்வார்களா, அதற்கேற்றபடி செய்வார்களா என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜீவியத்திலே ஆண்டவர் விரும்புகிற அந்த நல்ல காரியங்கள் என்னவென்று சொன்னால், வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்த்தால் என்ன சொல்கிறது? எபேசியர் 1:17-18 அந்த 19 வசனத்தை படித்து பார்த்தால் என்ன சொல்கிறது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தின் பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்துடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று கிறிஸ்துவை மரித்தொழுந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமை மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறேன். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், அல்லேலூயா. அதை படிப்பதற்கு ஒரு பிரகாசமுள்ள ஒரு மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். எபேசு சபையே, உன் மனக்கண், வேதத்தை படிக்கிற மனக்கண் அடைபட்டு கிடக்கிறது. நீ வேதத்தை படிக்காதபடிக்கு உன் கண்கள் அடைபட்டு கிடக்கிறது. அவர்கள் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் என்ன செய்கிறேன்? ஜெபிக்கிறேன் என்று சொல்லி, அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, எபேசுவுக்கு பவுல் ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் திறக்க வேண்டுமே என்று சொல்லி அவன் எழுதுகிறதை பார்க்க முடிகிறது.
ஆனால் இன்னைக்கு அநேக எபேசு சபை ஆதியிலே கொண்டு அன்பை விட்டு விட்டது, மனக்கங்கு அடைபட்டு விட்டது. ஏன்? வேதத்தை அவர்கள் நேசிக்கவில்லை, வாசிக்கவில்லை, தியானிக்கவில்லை, ஆராய்ந்து பார்க்கவில்லை. இந்த வேதத்தை மறக்கும் பொழுது மனக்கண்கள் அடைக்கப்பட்டு விடுகிறது, அடைக்கப்பட்டு விடுகிறது. அதனாலே தேவனுடைய பிள்ளையே, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டுமா? உன்னுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டுமா? இந்த மனக்கண்கள் பிரகாசம் அடைய வேண்டுமா? செய்ய வேண்டிய காரியம் என்ன? இந்த வேதத்தை நேசி. சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 7-8ஆம் வசனம் என்ன சொல்கிறது தெரியுமா? சங்கீதம் 19ஆம் சங்கீதத்தை படித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறது? 19ஆம் சங்கீதத்திலே அதிலே 7-8-9 வசனத்தை படித்து கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை அது என்ன செய்ய ஞானியாக்கிறது. என்ன சொல்கிறது? கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, இந்த ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. ஆண்டுலே அது சாட்சியும் சத்தியமும் பேதையை ஞானியாக மாற்றுகிறது. இந்த வேதம் அது மனுஷனை உயிர்ப்பிக்கிறது. அன்று செத்து போகிற மனுஷனை உயிர்ப்பிக்கிறது, உயிர்ப்பிக்கிறது. 8ஆம் வசனம், கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை கர்த்தருடைய நியாயமான வார்த்தைகள் எல்லாம், இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் எல்லாம் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவாக்குறதுமாய் இருக்கிறது. தூய்மையும் அது கண்களை தெளிவாக்குறதுமாய் இருக்கிறது. கண்களை தெளிவாக்குகிறது இந்த வார்த்தை, தூய்மையான வார்த்தை. ஏன்? இது பரிசுத்த ஆவியின் மூலமாய் எழுதப்பட்ட வார்த்தை. இதே போல புக்கு உலகத்திலே எந்த புக்குமே இல்லை. இதுதான் பரிசுத்தமுள்ள புக்கு. வேறு எந்த புக்கையும் பரிசுத்தமுள்ள புக்கு, பரிசுத்த வேதாகம் என்று சொல்லி சொல்ல முடியாது. அதனால் ஆண்டவர் சொல்கிறது, வேதம் சொல்கிறது, தேவனுடைய பிள்ளையே, அது என்ன? கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகளை பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது என்பதும் தேனிலும் தேன் கொட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் இது மதுரம் உள்ளதாய் இருக்கிறது. இந்த வேதம் அருமையானவர்களே, தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகிற தெளித்தேனிலும் இது மதுரம் உள்ளதாக இருக்கிறது. இந்த வேதத்தை மறப்பதற்கு உனக்கு எப்படி மனம் வந்தது? இந்த வேதத்தை நேசியாமல் உலகத்தை நேசிப்பதற்கு உனக்கு எப்படி மனம் வந்தது? அன்பான கர்த்தருடைய ஜனமே, வேதம் சொல்கிறது, அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கவைகளும் தேனிலும் தேன் கொட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமாயிருக்கிறதே. இந்த வேதத்தை நீ ஏன் நேசிக்கவில்லை? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் பாவம் செய்தார்கள். பாவம் செய்வதற்கு காரணம் என்ன? வேதத்தை மறந்தது நிமித்தம் பாவம் பெருகி வர ஆரம்பித்தது. பாவம் பெருகி வர ஆரம்பித்தது. அருமையான வாலிபர்களே, தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு பாவம் பெருகிறதுக்கு காரணம் என்ன? வேதத்தை நேசிக்காதபடினாலே பாவம் பெருகுகிறது. சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 165ஆம் வசனம் என்ன சொல்கிறது? 165ஆம் வசனமும் 174ஆம் வசனமும் என்ன சொல்கிறது தெரியுமா? சங்கீதம் 119 165 படித்து பார்க்கிற வேளையிலே என்ன சொல்கிறது? படியுங்கள். பிரைஸ் அல்லாஹ். ஹல்லேலூயா. சங்கீதம் உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. சமாதானம். பாருங்க, இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டு? மிகுந்த சமாதானம். அல்ல சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டு? மிகுந்த சமாதானம். என்ன உண்டு? என்ன சமாதானம்? மிகுந்த சமாதானம். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன சமாதானம்?
மிகுந்த சமாதானம் உண்டு. அவருக்கு இடரல் இல்லை, ஆமென். இடறி போவதில்லை, இடரல் இல்லை, இடறி போவது இல்லை என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 174 படித்து பார்த்தால் என்ன சொல்லுகிறது? 174 வசனத்தை படித்து பார்த்தால் என்ன சொல்லுகிறது? படியுங்கள். அல்லேலூயா. உமது அடியேன் உமது அடியேனை உமது கிருபையின்படியே கர்த்தாவே நடத்தி உம்முடைய இரட்சிப்பின் மேல் ஆவலாக இருக்கிறேன், உம்முடைய வேதம் என மன மகிழ்ச்சி என்று சொல்லி அருமையான சங்கீதக்காரனாகிய தாவீது அதை எழுதியிருக்கிறதை பார்க்க முடிகிறது. கர்த்தாவே உம்முடைய இரட்சிப்பின் மேல் ஆவலாக இருக்கிறேன், உம்முடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சி என்று சொல்லுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். வேதம் சொல்கிறது, வேதத்தை வாசி ஜெபிக்கிறவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். ஆனால் பாவம் உன்னிடத்தில் நெருங்கி இருக்கிறதா? நெருங்கி இருக்கிறதா? சற்று நினைத்து பாருங்கள். ஏதோ குறைவு, ஏசப்பா குறைவல்ல, நம்மிடத்துல ஏதோ குறைவு இருக்குது. நீ ஜெபிக்கலைன்னா, நீ வேதத்தை வாசிக்கலைன்னா, நீ ஜெபத்துக்கு நீ முக்கியம் கொடுக்கலைன்னா, நீ வேதத்தை நீ முக்கியத்துவம் கொடுக்கலைன்னா, நீ நினைச்சிரு ஏதோ உன்னை இருக்கிற பாவம் இந்த ரெண்டை தூரப்படுத்துகிறது. இந்த தூரத்தை படுத்தும் பொழுது உனக்கும் ஆண்டவருக்குள்ள எந்த உறவும் இல்லை. ஆண்டவருக்குள்ள நீ ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்வதற்கு எந்த தகுதியும் இல்லை, தகுதி இல்லை. அதனால நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவாய் பெறுகிறார்களோ அவ்வளவாய் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்ய ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் பார்த்து வேதனைப்பட்டார். நீ அடிமைத்தனத்திலிருந்த உன்னை நான் எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் பாடுகளின் மத்தியிலும் நான் உனக்கு அக்கினி மதலாக இருந்து செங்கடலை பிளந்து நான் உன்னை எத்தனை முறை வனாந்தரத்திலே மன்னாவினால் உன்னை போஷித்து நான் உன்னை கொண்டு வந்தேன். நான் உன்னை மறந்து விட்டேனா? நீங்கள் ஏன் என்னை மறந்து விடுகிறீர்கள்? என்னிடத்தில் எத்தனையோ நன்மையை பெற்று ஏன் என்னை மறந்து விடுகிறீர்கள் சொல்லி அவர் கண்ணீரோடு அநேக முறை கேட்டிருக்கிற கேள்வியை நான் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீ ஆண்டவருடைய நேசி ஆண்டவர், நீ ஆண்டவருடைய பிள்ளை, வேதத்தை படிக்க தெரிந்தவர்கள், நீ ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரத்தையாவது கண்டிப்பா படி. அந்த அதிகாரத்தை படித்து விட்டு நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள் அதில் எழுதப்பட்ட எழுத்திலே பார். உனக்கு விட வேண்டிய காரியம் உனக்கு சுட்டி காட்டும். வாக்குத்தத்தம் உன்னை உரிமையாக்கி கொள்ளும். அதனாலே கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்கள் அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கள் அல்லேலூயா. அந்த வேதத்தை மறந்ததற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? ஓசியா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலுடைய அகந்தை அவருடைய முகத்துக்கு முன்பாக சாட்சி எடுக்கிறது. போதும். இஸ்ரவேலுடைய அகந்தை இந்த வேதத்தை மறந்ததற்கு பிறகு அந்த அகந்தை அவங்க முகத்துக்கு முன்னாலே சாட்சி சொல்லுதான், டேய் நீ நல்லவன் அல்ல, நீ ஆண்டவரை விட்டு தூரம் போய் விட்டாய். ஆண்டோடைய பிள்ளைகள் இப்படி பேச மாட்டார்கள். ஆண்டோருக்கு பிள்ளைகளுக்குள்ள உறவு எப்படி இருக்குன்னா, தேவடி பிள்ளைகளே சொல்ல போனா பேச்சில தாழ்மை இருக்கும், பார்வையில தாழ்மை இருக்கும், நடக்கையில தாழ்மை இருக்கும். சொல்ல போனா ஆண்டோட பிள்ளைகளை அரவணைப்பதிலும் அவங்களுக்கு தாழ்மை இருக்கும். ஆனா இன்னைக்கு சொல்லுது, இஸ்ரவேலுடைய அகந்தை அவருடைய முகத்துக்கு முன்பதாக சாட்சி எடுக்கிறது. இஸ்ரவேலுடைய அகந்தையாய், ஆணவமாய், அகங்காரமாய் நடக்க ஆரம்பித்தார்கள். என்ன தவிர வேறு யாரப்பா இருக்கிறா? நான் பேசுகிறது தான் சரி, நான் செய்கிறது தான் சரி, நான் ஓடுகிறது தான் சரி, நீ செய்கிறதுலாம் ஒன்றும் சரியில்லை என்று சொல்லி அவங்களுடைய அகந்தை, அந்த ஆணவம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே என்ன செய்கிறது? வர ஆரம்பித்தது. 7ஆம் அதிகாரம்
அந்த 10ஆம் வசனத்தை படித்து பார்த்தால் இஸ்ரவேலுடைய அகந்தை அவருக்கு முகத்திற்கு முன்பாக சாட்சியிட்டாலும் அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு திரும்பாமலும் இவை எல்லாவற்றிலும் அவரை தேடாமலும் இருக்கிற அகந்தை, முகத்துக்கு முன்பதாக சாட்சியிட்டாலும் அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்பாமலும் அவை எல்லாவற்றிலும் அவரை தேடாமலும் போய்விட்டார்கள். தேவனுடைய ஜனமே, நான் ஒன்று சொல்லுகிறேன். அந்த தாவீது தன்னுடைய குமாரனாகிய சாலமோனை பார்த்து சொன்னார், என் குமாரனாகிய சாலமோனே, நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். அவரை நீ விட்டு விட்டார் அவர் என்றென்றைக்கு உன்னை கைவிடுவார் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தையை சாலமோனுக்கு அவருடைய தகப்பனார் சொன்னார். அவருடைய தகப்பனார் சொல்லுகிறார். அது 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமா அல்ல 2 நாளாகமம் 28:9 ஏதோ தெரியல. அது சொல்ல, மகனே, நான் கர்த்தரை தேடினால நான் இவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறப்பா, இவ்வளவு நன்மையை பெற்றிருக்கிறப்பா, இவ்வளவு மேன்மையை கர்த்தர் என்னை வச்சிருக்கிறார்ப்பா. நான் மரிக்க போறேன், ஆனாலும் அந்த பொறுப்பை நான் உனக்கு தாரேன். நான் கர்த்தரை தேடினேன், நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கு கைவிடுவார் சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுகிறது. 1 நாளாகமம் 28:9ஆம் வசனம். அது சொல்லுகிறது. வசனத்தை படிப்போம். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு சேவி. கர்த்தர் எல்லா எல்லாருடைய இருதயத்தையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் தூரத்தில் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார் சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. இதை அறிந்த சாலமோன் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் வரையிலும் நீங்கள் வீட்டிலே இருந்து படித்து பாருங்கள். இவன் ஆண்டவரை தேட 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 எவ்வளவு ஆசீர்வாதம் அவனுடைய சிரசிலும் அவனுடைய குடும்பத்திலும் அவனுடைய தேசத்திலும் குமிந்தது என்று சொல்லி பார்க்க முடியும். ஆனா 11ஆம் அதிகாரத்திலே 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்திலே ஆண்டு தேடின சாலமோன் ஆண்டவரை விட்டான். விட்டவுடனே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு 2 முறை தரிசனமானார். 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்திலே 2 விசை தரிசனமானார். சாலமோனே, நீ என்னை விட்டு தூரம் போவதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டாய் என்று சொல்லி அந்த சாலமோனுக்கு ஆண்டவர் 2 விசை உலகத்தின் அண்ட சராசரங்களை படைத்த தேவன் ஒரு மனிதனுக்கு ஆண்டவரை விட்டு தூரம் போன இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவாகிய சாலமோனுக்கு 2 விசை தரிசனமான உடனே அந்த 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் சொல்கிறது, சாலமோன் தன் இருதயத்தை திருப்பினான். ஆண்டவரை பார்க்க துணியவில்லை. அந்த 11ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் படித்து பாருங்கள். ஆராத் ஒரு விரோதியை சாலமோனுக்கு எழுப்பினார். ரேசோன் ஒரு விரோதியை சாலமோனுக்கு எழுப்பினார். அதே அதிகாரத்தை சொல்கிறார், உன் ராஜ்யபாரம் பிடுங்கப்பட்டு உன் தேசத்தில் ஒரு அடிமையாக வந்தவனுக்கு நான் அவனுடைய 10 துண்டை கொடுக்க போகிறேன், 2 துண்டு உனக்கு இருக்க போகிற சொல்லி ஒரு சால்வையை கிழித்து கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. எந்த ஒரு மனுஷனுக்கு அகந்தை வருகிறதோ, எந்த ஒரு மனுஷனுக்கு ஆணவம் வருகிறதோ, எந்த ஒரு மனுஷனுக்கு பெருமை வருகிறதோ, அவனுடைய ராஜ்யபாரம் பிடுங்கப்படுகிறது. தேவனுடைய ஜனமே, ஆண்டவரை விட்டு எவன் ஒரு மனுஷன் இருதயத்தை திருப்புகிறானோ அவனுடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதம் இழக்கப்படுகிறது. அவன்தான் பாடினான், மாயை மாயை எல்லாம் மாயை என்று சொல்லி பாட ஆரம்பிக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, அகங்காரமாய் நடந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஜீவியத்திலே அந்த அகங்காரங்கள் ஆணவங்கள் எதனால் வருகிறது? நீ வேதத்தை மறக்கும் பொழுதுதான் அடுத்த ஸ்டெப் உனக்கு வருது, அடுத்த படி உனக்கு வருது, அகங்காரம் வருது.
இந்த அகங்காரம் வருவர்கள் எல்லாம் வாழ்ந்த சரித்திரம் இல்லை. இந்த அகங்காரமாய் வாழ்ந்தவர்கள் எல்லாம் ஆசீர்வாதத்தை பெற்ற சரித்திரம் இல்லை. ஆசீர்வாதத்தை இழந்ததுதான் இருக்கிறது, இழந்ததுதான் இருக்கிறது. அதனாலே நான் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், அருமையானவர்களே, வேதத்தை மறந்தார்கள். நெகேமியா 9ஆம் அதிகாரம், நெகேமியா 9ஆம் அதிகாரம், அதில் என்ன சொல்லுகிறது? நெகேமியா 16ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தால் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நெகேமியா 9ஆம் அதிகாரம் அதில் 16ஆம் வசனத்தை படியுங்கள். என்ன சொல்லுகிறது? 9ஆம் அதிகாரம், எங்கள் பிதாக்களாகிய அவர்களோ அகங்காரமாய் நடந்து தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி உம்முடைய கற்பனைகளுக்கு செவிகொடாது போனார்கள். 28ஆம் வசனம், செவி கொடுக்காமல் போனார்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போதோ 28ஆம், உமக்கு முன்பாக மறுபடி பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். ஆகையால் அவர்கள் சத்துருக்கள் அவர்களை ஆளும்படிக்கு அவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்ட போதோ பரலோகத்திற்கு கேட்டு அவர்களை உம்முடைய இரக்கங்களின்படி அநேக தரம் விடுதலையாக்கினீ. நீ தூரம் போன பொழுது நான் சத்துரு கையில ஒப்பு கொடுத்துருவேன். ஆனா நீ மறுபடி மனம் திரும்பி வந்தால் நான் உன் சத்தத்தை கேட்பேன், உனக்கு ஒரு மீட்பை தருவேன், உனக்கு விடுதலை தருவேன், ஒரு மீட்பை தருவேன். இந்த வசனம் என்ன சொல்லுகிறதுன்னா, ஒரு முறை கூட 16ஆம் வசனமும் 28ஆம் வசனத்தையும் நான் படித்து இந்த வார்த்தையை நான் இன்னைக்கு நான் முடிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் இந்த வசனத்தை நான் தொடர்ந்து தருகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பிதாக்கள் அவர்களோ அகங்காரமாய் நடந்து தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி உம்முடைய கற்பனைகளுக்கு செவிகொடாது போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் செவிகொடாமல் போனார்கள்னால அந்த 28ஆம் வசனம் சொல்கிறது, அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான பொழுதோ முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். இளைப்பாறுதல் வரும், மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். ஆகையால் அவர்கள் சத்துருக்கள் அவர்களை ஆளும்படிக்கு அவர்கள் கையிலே ஒப்புவித்து சத்துரு ஆளுப்பா, நீ எகிப்தில் இருந்தபோது தூக்கிட்டு வந்த இந்த நேரத்தில் நீ அதாவது மறுபடி போயிட்டியே, நான் உன்னை சத்துரு கையில ஒப்பு கொடுத்துட்டேன், உன்னை சத்துரு கையில ஒப்பு கொடுத்துட்டேன். சத்துரு கையில ஒப்பு கொடுத்தா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒண்ணு, ஆண்டவர் ஒரு மனுஷனை சத்துருடைய கையில ஒப்பு கொடுத்தா உலக ராணுவமே வந்து சூழ்ந்தாலும் அவன் தப்ப முடியாது. ஏன்? ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார், ஒப்பு கொடுத்து விடுகிறார். ஆனாலும் ஒரு சந்தர்ப்பம் ஒப்பு கொடுத்த பொழுது அவர்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்ட போதோ அவரு மறுபடியும் ஆண்டவரே எங்களை மன்னிச்சுடுங்கப்பா, எங்களை தவற மன்னிச்சுடுங்கப்பா, எங்களை நோக்கி கூப்பிட்ட பொழுது நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்களை உம்முடைய இரக்கங்களின்படியே அநேக தரம் விடுதலையாக்கி விட்டீர். அநேக தரம் விடுதலையாக்கி விட்டீர். கூப்பிட்டா அவர் மன உருக்கம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர். நீ பாவம் செய்து விட்டு ஆண்டவரே நான் இனி பாவம் செய்ய மாட்டேன், அக்கிரமம் செய்ய மாட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளும் சொல்லி நீ மனம் திரும்பி வந்து மறுபடியும் அவரை கூப்பிட்டால் மறுபடியும் அதான் சொன்ன அவன் ஒரு நீதிமான் 70 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பாப்பா. ஆனா மனம் திரும்பணும், அதை தான் கர்த்தர் விரும்புகிறாரு, அதுதான் கர்த்தர் விரும்புகிறாரு. ஒரு அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி எழுமி நின்று இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவங்கள், அது முதலாவது செய்த பாவம் என்ன? அவர்கள் வேதத்தை மறந்தார்கள். வேதத்தை மறந்ததற்கு பிறகு அருமையாளர்கள் வேதத்தில்
நீ தாழ்மை எடுக்கணும், பொறுமை எடுக்கணும், சாந்தம் எடுக்கணும், அன்பு எடுக்கணும், எல்லாம் எழுதி வைத்திருக்குது. வேதத்தை மறந்தா அவன் அகங்காரமாய் நடக்க ஆரம்பிச்சான். இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு முழுகி ஞானஸ்தானம் எடுத்த தேவ பிள்ளையே, ஒருவேளை நீ வேதத்தை படிக்கலாம், படித்தாலும் சிலங்களுடைய அகங்காரங்கள், சிலங்களுடைய ஆணவங்கள் மாறல, பொறுமை வரல, சாந்தம் வரல, அன்பு வரல. நான் செய்கிறதா சரின்னு சொல்றாங்க, அது சரியல்ல. அருமையானவர்களே, ஆண்டுடைய நம்முடைய சுய புத்தியில எதை செய்தாலும் சரியல்ல. ஆண்டவரை சார்ந்து செய்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நம்ம எல்லாரும் 2 கரத்தை அப்படி உயர்த்தி கொண்டு, ஆண்டவரே, ஒருவேளை நீ வேதத்தை படிக்கிறவனாக இருக்கலாம், அல்ல வேதத்தை நீ தியானிக்கிறவனாக இருக்கலாம். உன்னிலே ஒரு குணங்கள் மாறி இருக்கிறதா? குணங்கள் மாறி இருக்கிறதா? இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் எனக்கு விரோதமாக பாவம் செய்ய ஆரம்பித்தார்கள். பாவம் செய்த ஆரம்பித்த என் ஜனத்துக்கு நான் எச்சரிப்பை கொடுத்து மனம் திரும்பி வந்த பொழுது அவர்களை மன்னித்து, மறுபடியும் 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 பாவம் செய்து கொண்டிருக்கிறார்களே, மறுபடியும் மறுபடியும் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்களேன்னு சொல்லி ஆண்டவர் வேதனைப்பட்டார். ஐயா, நான் வேதத்தை முந்தைய காலங்கள் அதிகமாக படித்தேன் ஐயா. எப்போ நான் வேதத்தை நான் சரியா படிக்கல. எல்லாரும் கையை கீழே போடுங்க. வேதத்தை நான் சரியா படிக்கல, நான் வேதத்தை நான் சரியா படிக்கல. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவம், வேதத்தை மறந்தார்கள், அகங்காரமாய் நடந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அதனால என் வாழ்க்கையில் சில நேரத்தில் அகங்காரம் இருக்குது, சில நேரத்தில் ஆணவம் இருக்குது, சில நேரத்தில் பெருமை இருக்குது. நான் மற்ற யாரையும் மதிக்கல, நான் தான் என்ன பெரியவன் நான் காட்டுறேன். இதுதான் அகங்காரம், இதுதான் ஆணவம். அருமையானவர்களே, அந்த வேதத்தை நான் சரியாக படிக்கணும் ஐயா. ஏதோ கடமைக்காக நான் படிக்கக்கூடாது. அவர் எனக்கு எழுதி வைத்திருந்த மகத்துவம் என்று, அது தேனிலும் கூட்டிலிருந்து ஒழுகிற அந்த சுவை உள்ள தேன் என்றும் அதை நான் அறிந்து நான் புசிக்க வேண்டும். எனக்காக செவியுங்கள் என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகள், உங்கள் 2 கரத்தை உயர்த்தி காட்டுவீர்களா? தம்பி விஜய் அவர்கள் முன்பதாக வந்து நமக்காக செவிப்பார்கள். அல்லேலூயா. எல்லாரும் 2 கரத்தை உயர்த்தி கொண்டு, ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவங்கள், ஆண்டவரே, முதலாவது வேதத்தை மறந்தார்கள், 2வது அகங்காரமாய் வாழ்ந்தார்கள், அகங்காரமாய் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்ம எல்லாரும் ஆண்டவரே, நம்முடைய வேதத்தை நான் நேசிக்கணும், வேதத்தை நான் வாசிக்கணும், வேதத்தை நான் தியானிக்கணும், வேதத்தை நான் ஆராய்ந்து பார்க்கணும். இந்த வேதத்தை நான் மறந்து விடக்கூடாது. ஆண்டவரே, இந்த வேதத்தின்படி நான் வாழ வேண்டும். எனக்காக செபிங்கள் சொல்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், மாடியில நிற்கக்கூடியவர்களும் கீழே இருக்கக்கூடியவர்களும், நான் வேதத்தின்படி வாழுவேன். எனக்காக செபிங்கள் சொல்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், அரைக்கை அல்ல, முக்கா கை அல்ல, முழு கரத்தை உயர்த்தி காட்டும் பொழுது விஜய் ஜெபம் பண்ணுவாங்க. அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த பரிசுத்த நாளிலே ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால தயவினால ஆண்டவரே எங்களுக்கான வார்த்தைகளை தந்திருக்கீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே வேதம் வாசிப்புல குறைவற்றவர்களாய் இருந்தால் எங்களை தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. உங்களுடைய வேதம் எங்களுக்கு வெளிச்சம் ஆண்டவரே. உங்களுடைய வேத வார்த்தைகள் எங்களுக்கு ஜீவன் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, தாகத்தோடு வேதத்தை வாசிக்கும்படியான ஒரு மேலான கிருபை எங்களுக்கு தாங்கப்பா ஆண்டவரே. உம்முடைய வேதத்தை நேசிக்க கிருபை தாருங்கப்பா. அந்த தெளித்தனை நாங்கள் தினமும் உட்கொள்ளணும் ஆண்டவரே.
அப்பா அந்த வேதத்திலுடைய வார்த்தைகளை நாங்கள் கடைபிடித்து உம்முடைய வார்த்தையை சுமந்து கொண்டு செல்கிறவர்களாய் மாறணும் ஆண்டவரே. அந்த வார்த்தை எங்களுக்குள்ள ஜீவனுள்ள வார்த்தைகள், பலனுள்ள வார்த்தைகளாய் இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆவியானவரே, உம்முடைய வார்த்தையின்படி நடக்க கிருபை தாருங்க ஆண்டவரே. அந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவரே எங்கள் முகத்திலே ஆண்டவரே சாட்சிகளாய் நாங்கள் நிற்க, எழும்பி நிற்க எங்களுக்கு சபையா